வரலாமா? வாங்கண்ணே, வாங்க வாங்க. பரவாயில்ல, படுத்துக்கங்கம்மா. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அமுதா தான் விஷயத்த சொல்லுச்சு. விஷயத்த கேள்விப்பட்டதும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இப்போ எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லண்ணே. ஏதோ அமுதா தெய்வம் மாதிரி அங்கன இருந்துச்சு. இல்லன்னா அங்கனையே மயங்கி கிடந்திருப்பேன். எவனோ ஒருத்தன் வாத்தியாரா, அவன் பேரும் செந்திலான். மாப்பிள்ள வேலை பார்க்குற ஸ்கூல்ல அவனும் வேலை பார்க்கறானா. அவன் ஒரு பிள்ளை அடிச்சு அது கேஸ் ஆயிடுச்சு. இத்தனைக்கு அந்த பிள்ளைக்கு ஆதரவா நின்னு பேசி அந்த வாத்தியாரை தட்டி கேட்டது நம்ம மாப்பிள்ள தான். அவன் கைதாகி போனப்ப கூட இவனை மிரட்டிட்டு போயிருக்கான். இதை கேட்ட எங்க அக்கா மாப்பிள்ளைக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைச்சு பயந்து இங்க வந்து படுத்து கிடக்குது. மிரட்டிட்டு போனானா? இளங்கோ, நம்ம சுப்பிரமணிக்கு ஒரு போனை போடு. ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருவோம். சரிங்க பச்சி. ஏனுங்க, யார் அந்த சுப்பிரமணி? அது நம்ம மாவட்ட சிஇஓட பிஏ. நமக்கு நெருங்கின சொந்தம் தான். நீங்க வேற அந்த வாத்தி மிரட்டிட்டு போனான்னு சொல்றீங்க. ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருவோம். நாளைக்கு இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அப்பச்சி கால் போகுது. போனை எடுக்கல. விஷயத்த சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருப்பா. பார்த்துட்டு கூப்பிட்டுறான். உங்களுக்கு எதுக்குங்க சர்மா? நீங்க அவர் நம்பரை கொடுங்க, மாப்பிள்ளைக்கு தேவைப்பட்டா பேசிக்கிடுவாப்ல. அதுவும் சரிதான். நீ நம்பரை அனுப்பி விட்டுருப்பா. சரிங்க பச்சி. சரிம்மா, உடம்ப பாத்துக்குங்க. நாங்க வரோம். சரிண்ணே. நான் அவங்கள அனுப்பிச்சுட்டு வரேங்க. வாடா. தவறமா. அப்ப நாங்க வரோம். சரிங்க. வரட்டுமா? சரிங்க. வரேன். அப்பாடா. உனக்கு மாடா பின்ன ஏண்டா மாப்பிள்ள, உன் மாமனார் விட்டா உன் கையை பிடிச்சி கல்வி அமைச்சர்கிட்டே கூட்டு போயிருப்பார் போல் இருக்கேன். ஐயோ, ஒரு நிமிஷத்துல அம்பிட்டுதான் சோலி முடிஞ்சு போச்சு நினைச்சோம். இந்த வார மாப்பிள்ள, நம்ம வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற தெரிஞ்சிச்சுடா. ஜாக்கிரதையா இருந்துக்க. முதல்ல அந்த பிஏ சுப்பிரமணிக்கு போன் பண்றான். ஆமா, பேசுற பேச்சுல இனிமே அந்த ஆளு உன் மாமனாரோட சங்காத்தமே வச்சுக்க கூடாது. அருமையான ஐடியா மாமா. போடுறான். நம்பர் இருக்குல்ல? சுப்பிரமணி தானே இருக்கு. மாமா, இந்தாங்க டீ முதல்ல குடிங்க. என்னப்பா சாப்பிட நேரத்துல டீ குடுக்குற? அவங்க ஆஸ்பத்திரில இருந்து வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. இல்ல, நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வந்துருவாங்க இப்போ. அது வேறயா? பாத்து மெது. அம்மா, டீயும் போச்சா? வா. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? எங்கேயாவது அமைதியா இருன்னு சொன்னா கேக்குறீங்களா? எவனோ ஏதோ சொன்னா உனக்கு என்னமா வந்துச்சு? பூனை தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, என்னம்மா நீ பாட்டு குடி. ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டேன். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அத்தை, உங்களுக்கு வயசாகுதுன்னு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா? யாராச்சும் ஏதாச்சும் ஃபோன் பண்ணி சொன்னா உடனே பதட்டப்பட்டு மயக்கப்பட்டு விழுந்துறதா? இப்போ நான் ஆஸ்பத்திரி வந்து பாக்குறதா, இல்ல கல்யாண வேலையை பாக்குறதா, இல்ல நான் என் தொழில பாக்குறதா? மண்டையை பிச்சுக்க வைக்கிறீங்க. அக்கா, இனிமேலாவது இப்படி எடுத்தம் கவுத்துன்னு யோசிக்காதக்கா. விடுங்க மாமா, நான் ஆளாளு கொண்டு பேசிட்டு. அம்மா என்ன வேணும்னா பண்ணாங்க. ஏதோ நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிரு செந்தில். என்னம்மா என்னம்மா ஏமா இப்படிலாம் பண்றீங்க? ஏதாச்சும் சொன்னா மறுபடியும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதா? என்னங்க நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவன் ஒருத்தன். என்னம்மா இது, ஏன் இப்படி பண்றீங்க? இல்லையா, நான் ஒரு கிறுக்கி. கல்யாண வேலையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு
போயிட்டு வந்துடுறேன், எதனால ஃபோன் பண்ணுங்க. வெட்டிப்ப மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? சின்ன பிள்ளையாட்டா? இல்ல மாமா, திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் மாமா எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. நான் மட்டும் வாத்தியார் இல்லைன்னு தெரிஞ்சா அம்மா எப்படி மாமா ஏத்துப்பாங்க? விளையாட்டா செஞ்ச காரியம் இப்ப விஷமா மாறி நிக்குதோன்னு தோணுது மாமா. விடு மாப்பிள்ள, எல்லாம் பாத்துக்கலாம். அழாதையா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹலோ, சொல்லுங்க அமுதா. அத்தை எப்படி இருக்காக? பரவாயில்ல அமுதா, இப்பதான் சாப்பிட்டு தூங்க போயிருக்காக. அத்தைய இன்னும் கொஞ்ச நாள் நல்லா பாத்துக்கோக. அது என்ன கொஞ்ச நாள்? அப்புறம் தான் நான் வந்துருவேன்ல. ஓ, அப்படி வரீங்களா? அப்படிதான். ஆமா, இந்த அத்தையும் மருமகளும் அப்படி என்னதான் பேசிக்கிறீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? பாரா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது. அத்தை உங்க வாத்தியார் வேலைய தான் உயிருக்கு மேல ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அப்படிதானே? ஹலோ, அதான் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் என்ன ஏதுன்னு யோசிக்காம டென்ஷன் ஆகி மயங்கிட்டா. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், தயவு செஞ்சு இப்படிலாம் இருக்காதீங்கன்னு. கேட்டா தானே. என்னங்க பேசுறிய? அத்தை நினைக்கிறதுல என்ன தப்பு? நீங்க என்ன சொன்னாலும் வாத்தியார் வேலை வசதி தான். ஒரு அம்மாக்கு தான் பையன் வாத்தியாருங்கிறத விட வேற என்ன பெருமை இருக்க முடியும் சொல்லுங்க? ஹலோ, இருக்கியாலா? இருக்காமதா. என்ன சொன்னீங்க? வாத்தியார் வேலை தான் வசதின்னு சொன்னேன். சரி, அதை விடுங்க. ஏன் அதையே பேசிட்டு? பேசுறதுக்கு எவ்வளவோ டாபிக் இருக்குல்ல. பேசலாமே. நிலவாய் முளைத்தேன் பெண்ணே. ஏய், என்ன உமா, ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அண்ணமண்டி. அட, என்னன்னு சொல்ல. அங்க பாருங்க. அமுதாவை பாருங்க, அந்த வாத்தியோட எப்படி கொஞ்சம் கொலாவி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க அண்ணமண்டி. எனக்கும் தான் ஒருத்தரை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களே. அவங்க யாரு என்னன்னு தெரியல, என்னைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு தெரியல. விருப்பம் இருந்தா அவங்களும் எனக்கு கால் பண்ணிருப்பாங்கல்ல. அட, இதுக்குதான் இம்பிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, அந்த செந்தில் இருக்கானே, அவனை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியல. அமுதாவை தரமாட்டோன்னு சொல்லியும் லோன்னு இவ பின்னாடியே சுத்தி கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு கெஞ்சி காரியத்தை சாதிச்சவன். இப்ப பாரு, ராத்திரி ஃபுல்லா போன்ல பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்ல மனுஷன் பண்ற காரியமா? ஆனா குமரேச மகன் அப்படி கிடையாது, பக்கா ஜென்டில்மேன். பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாங்க போல இருக்கு. பாக்குறதுக்கு ஆள் ஒரு மாதிரி கெத்தா இல்ல? பிடிக்கலையா அவனுக்கு? ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருக்கணும். நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத, போ.
உமா ஏ உமா போன் அடிக்குதுடி. புது நம்பரா இருக்கு அண்ணமண்டி, அதுவும் வீடியோ கால். யாருன்னு தெரியல. இங்க குடு, வீடியோ கால் தானே, விடு. அம்மாடி உமா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நாகு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உமா இருக்கலாமா? இதோ இங்கதான் இருக்கா, இருங்க குடுக்கறேன். இந்தா உன் மாமியார் வீட்டுல இருந்து பேசுறாங்க. கால் பண்ணலன்னு ஃபீல் பண்ணியே, பேசு பேசு பேசு. யாருத்தா போன்ல? அவளோட அத்தை மாமா. ஓஹோ, பேசுமா பேசு. அம்மாடி உமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தா. உனக்காக அத்தை என்ன வாங்கியிருக்கேன் தெரியுமா? இங்க பாருதா, வயரு நெக்லஸ். ஃபுல்லாவும் வயரும் தான். உமா, இது எல்லாமே உனக்காக வாங்கினதுதான். டிசைன் பிடிச்சிருக்குல்ல? நல்லா இல்லைன்னா சொல்லுத்தா, மாத்திரலாம். எல்லாம் சூப்பரா இருக்குது. உமாவுக்கு அடிச்சதா அடிச்சிருக்கு, பெரிய பம்பர் பரிசே அடிச்சிருக்கு. லக்கு தான். உமா, இன்னும் நிறைய இருக்கு. உன்னை நிச்சயம் பண்ண வர அன்னைக்கு எத்தனை தட்டு கொண்டு வரோன்னு பாரு. சரிங்க அத்தை. அப்ப நான் வச்சிரவாத்தா? சரிங்க அத்தை. என்ன உமா, உன் மாமியார் வீட்ல உன்னை வைரத்தால இழைக்கிறாங்க போல இருக்கே. அத்தை பேசும்போது அவங்க பக்கத்துல தான் இருந்தாங்க அண்ணமண்டி. நானும் பேசுவாங்கன்னு பார்த்தேன், ஆனா பார்க்க கூட இல்ல. ஏன் உமா, நீ ஏன் சொல்ற அவங்க அம்மாவும் அப்புச்சி பக்கத்துல இருக்காங்கன்னு? அப்படி இருக்கும்போது எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க? சரி விடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லா நகையும் காமிச்சிட்டேன்டி. அது அப்பவே எடுக்கணும்னு சரிங்க, நினைச்சேன். எல்லாமே ஆனா புடிச்சிருக்கு. அண்ணே, பிடிச்சிருக்கோம்ல? யாரு? டேய் பழனி, இவனுங்க செந்திலோட கூட்டாளிகள்ல இங்கனதுக்கு வராங்க. கூட்டாளிங்க தான் பிச்சி, அதெல்லாம் முன்னாடி, இப்ப இல்ல. என்னங்கய்யா, என்னைக்கு இல்லாம இங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, வீட்டுல அப்புச்சிக்கு திடீர்னு மேலுக்கு முடியல, காரைக்குடி ஜிஹெச்ல சேர்த்துருக்கோம். பணம் கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்கு அது சம்பந்தமா தான் வந்திருக்கோம். இது நம்ம வீட்டு பத்திரம். இதை வச்சுக்கிட்டு ஒரு 2 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்புச்சி மருத்துவத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். என்ன அதெல்லாம்? சும்மா இருங்க பிச்சி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மேல வாங்கய்யா. அண்ணா. என்ன இப்பயேவா பணம் வேணும்? ஆமாண்ணே, என் பத்திரத்தை வச்சுக்கோங்கண்ணே, பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணே. இதை நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம். அம்புட்டிய இப்ப நான் கொடுக்கற பணத்தை கூட திருப்பி தர வேணாம். அதுக்கு பதிலா நான் சொல்றதை நீ செஞ்சா போதும். தாறுமாறு அடிக்கணும், அதை இந்த ஊரே பார்க்கணும். ஏன்ன கணேசா, உனக்கு அடி வாங்குறதுக்கு மட்டும்தான் காசு, மத்ததுல நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? அண்ணன் தான் அடி வாங்கினா காசு தரேன்னு சொல்லுதுல, அதை கேள. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 4-5 அடி வாங்குவேன், அவ்வளோதானே? அப்புச்சிக்காக இதை கூட தாங்கிக்க மாட்டீங்களோ? சரின்னு சொல்லு, பார்த்துக்கலாம். சரிண்ணே. சபாஸ்டா, இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். என்ன எப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப போ. பணம் பின்னாடியே உன் வீடு தேடி வரும். போ. சரிண்ணே, நான் போயிட்டு வரேண்ணே.
ஏய் அமுதா பாத்து உட்காருங்க. இல்லங்க போன்ல உடனே பார்க்கணும்னு சொன்னீங்களா, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து ஓடி வந்தேன். அட அதுக்கு நீ இப்படியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அவசரம்? எதுக்கு உடனே வர சொன்னீங்க? என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறிய. இருங்க. என்னது இது? பிரிச்சு பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களோட வளையல் தான் என் அம்மாவுக்காக கொடுத்தீங்கல்ல, இதை கொடுக்கறதுக்காக தான் வர சொன்னேன். நீங்க என்னடனா டக்குனு கையில இந்த வளையல கட்டி கொடுத்துட்டீங்க. என்னங்க என் அம்மாக்கு நான் பண்ண மாட்டேனா? அப்படிதான் என் அத்தைக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ண போறா? இது உடனே மீட்டு தரணும்னு என்னங்க அவசரம்? இதுவே லேட் தான் அமுதா. இன்னைக்கு தான் சம்பள நாள், அதான் கையோட இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல என்னங்க இருக்கு? என்ன இருந்தாலும் இது உங்களோட நகை தானே. அது என்ன உன் நகை என் நகை? நம்ம நகை. அம்மா இது அத்தைக்கு தெரியுமா? வாங்கி கொடுக்க சொன்னதே அம்மா தானே. ஓ அம்மா சம்பள காசு எப்பவும் நீங்களே வச்சு செலவு பண்ணுவீங்களா இல்ல? இது என்ன கேள்வி? எப்பவுமே அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். செலவெல்லாம் அம்மா தான் பாத்துக்கிறாங்க. சரி இப்போ அம்மா கிட்ட கொடுத்த சம்பள காசை வாங்கி செலவு பண்றீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுங்க. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அம்மா கிட்ட தான். ஏய் அமுதா, ஐயோ தப்பா சொல்லிட்டோமோ? அதுக்குள்ள கடுப்பாயிட்டா? நிச்சயமா கடுப்பாயிட்டா. என் மேல கோவமா? நான் உங்களை என்னமோ நினைச்சேன் தெரியுமா? ஆனா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இல்ல அமுதா, இவ்வளவு நாளா அம்மா கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்கேன், அததான் சொன்னேன். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட குடுப்பீங்கன்னு சொல்லியிருந்தாதான் நான் கோவப்பட்டிருப்பேன். அத்தை கிட்ட குடுப்பீங்கன்னு சொன்னதுல எனக்கு உங்க மேல இன்னும் மரியாதை அதிகமா தான் ஆயிருக்கு. என்ன இருந்தாலும் அத்தைதான் வயசுல மூத்தவக, அவங்க கிட்ட கொடுத்து வாங்கி செலவு பண்றதுதான் மரியாதையா இருக்கும். அதனால சரியாதான் சொல்லிருக்கீங்க. நீ பண்ண டென்ஷன்ல எனக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல பத்து ப்ளீஸ் அமுதா ப்ளீஸ். நாகு என்னாச்சு? எதுக்கு மட்டும் அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. அப்படி என்னாச்சு? இரு அமுதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அமுதா இல்லங்க, வெளியில போயிருக்கா. இந்த நேரத்துல பேசணும் தான் நான் உங்களை வர சொன்னேன். அப்படி என்ன விஷயம்? ஆமா, அவ எங்க போயிருக்கா? இம்புட்டு நேரம் இங்கதான் மூஞ்ச தூக்கி வச்சு உட்கார்ந்து இருந்தா. நான் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு அனுப்பி வச்சேன். ஏன் அம்புட்டு சோகமாகற அளவுக்கு அப்படின்னு ஆயிப்போச்சு? எல்லாம் அது ஆசைப்பட்ட மாதிரி தானே நடக்குது. அப்புச்சியோ அவாசைக்கு தானே ஆடுறாக. அப்புறம் என்னவா அவளுக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த குமரேசன் வீட்டாளுக இருக்காகல்ல, பரிசத்தன்னைக்கு சபையில வைக்கிறதுக்காக உமாவுக்கு நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அம்புட்டு வைரம். வீடியோ கால்ல உமாவுக்கு காட்டிட்டு இருந்தாங்க. இவளும் பக்கத்திலேயே இருந்தாளா, அதான் மனசு பொக்குன்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்? ஆனா என்னங்க நீங்க கூறுகட்ட மனுஷனா இருக்கீங்க. நாளைக்கு உமாவுக்கு குமரேசன் விட்ட ஆளுக தங்கமும் வைரமா தட்டுல வச்சு பரிசை போட வருவாங்க. அமுதாவுக்கு அந்த அன்னலட்சுமி விட்ட ஆளுக என்னத்தை செஞ்சிருவாங்க? குண்டு மணி தங்க கொடுத்துட முடியுமா அவங்களால? ஆமால, அதுவும் சரிதான். குமரேசன் மாமா வீட்டு ஆளுங்க முன்னாடி எல்லாம் வசதியில இவங்களால எப்படி போட்டி போட முடியும்?
அதுக்குன்னு சபையில அம்புட்டு பேர் முன்னாடியும் அவங்கள அவமானப்பட விட்டுற முடியுமா? என்ன இருந்தாலும் நம்ம அமுதா வாழ போற வீடு இல்ல. சரிதான், அதுக்கு நாம என்ன பண்ண முடியுங்கிறேன். அமுதாவும் அந்த வீட்டுக்கு போகணும்னு தானே ஆசைப்படுறா. இல்லங்க, அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு குமரேச குடும்பமும் அன்னலட்சுமி குடும்பமும் ஒண்ணுதான். சபையில வச்சு ஒருத்தர் கூட செஞ்சு ஒருத்தர் குறைய செஞ்சா பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. அதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்ன நினைக்கிற நீ? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இந்தாங்க. என்ன இது? இதெல்லாம் அமுதா நகை தான். இத கொண்டு போய் அண்ணன் வீட்டுல கொடுத்து அவங்க வைக்கிற மாதிரி சபையில வைக்க சொல்லுங்க. ஏய் நாகு, என்னம்மா பேசுற நீ? இதெல்லாம் தப்பு இல்ல. என்ன தப்பு? நாளைக்கு சபையில நம்ம அமுதா கலங்கி நின்னா அது தப்பு இல்லையா? இது எப்படியோ அவ நகை தானே. அங்க சுத்தி இங்க சுத்தி அவளுக்கு தான் வரப்போகுது. இல்ல, அப்புச்சிக்கு தெரியாம எப்படி? இப்ப நாம இத போய் சொன்னா உங்க அப்புச்சி என்ன ஒத்துக்குவா போறாங்க? நம்ம அமுதா நல்லதுக்கு தானே செய்யறோம். சும்மா லாக்கர்ல கிடக்குற நகை தானே. அவங்க கொண்டு வந்து வச்சா யாருக்கு தெரிய போகுது? ஆனா இதுக்கு அவங்களும் ஒத்துக்கணுமே. ஒத்துக்கலனா நீங்க ஒத்துக்க வைங்க. போங்க, போய் கொடுத்துட்டு வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? போங்க. இந்த நகையாலதான் அன்னலட்சுமி குடும்பம் மொத்தமா அசிங்கப்பட்டு நிக்க போகுது. நிச்சயதார்த்தத்துல என்ன நடக்குதுன்னு பாரு.